இப்போ வந்து ஃப்ளாட் டம்பிள் ப்ரெஸ்ஸு சரிங்களா? பொசிஷன் பார்த்தீங்க. இப்போ ஆக்சுவலி என்னென்னா பெஞ்ச் வந்து ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருக்கலாம் சரிங்களா? ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம பாடி வெயிட் அதிகமாக இருக்குது, ஃபுல் ஃப்ளாட்டாக பார்த்தா பேக் ஆர்ச் வரும். ஸோ பேக் பெயினோட வாய்ப்பு அதில் கொஞ்சம் நான் ஒரு பாயிண்ட் ஏற்றிருக்கேன். ஓகேவா? கால் கீழே வச்சுங்க. பொசிஷன் பார்த்தீங்கன்னா செஸ்ட் சைடில் வரும். எல்லாமே செஸ்ட்டுக்கு நேராக பண்ணுங்க, முகத்துக்கு நேராக பண்ணாதீங்க. எல்லாமே செஸ்ட்டுக்கு நேராக பண்ணுங்க. ஓகேவா? சேம் வந்து நான் கேபிட்டல் ஏ மாதிரி மேலே போயிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஷார்ப்பாக நம்ம கேபிட்டல் ஏ போடுவோம் அதே பொசிஷன். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து 15, 12, 10ன்ற மாதிரி ஒரு மூவ் ஃப்ளைன். ஓகேங்களா? அதே தான் சேம் எல்போடி கட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஹேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச் ஷோல்டர் கொடுக்கணும். நார்மல் ஸ்ட்ரெச் ஈவனாக இருக்கான்னு பார்த்து கொஞ்சமாக கட் பண்ணிருக்கீங்க. இதுவும் செஸ்ட்டுக்கு நேராக வரும் ஹேண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப மேலே போகக்கூடாது, கீழே போகக்கூடாது இந்த பொசிஷன். ஓகே, இதுவும் வந்து நீங்கள் 15 3 செட்ஸ் கூட பண்ணலாம். நீங்கள் 15 3 செட்டு பண்ணலாம் ஈஸியாக முடிஞ்சால் வெயிட். ஸ்மித் மிஷின் இன்க்ளைன் ப்ரெஸ் சேம் நான் சொன்ன மாதிரி தான். உங்களுடைய பார்புல் வந்து நெக் இருக்குல்ல, கழுத்து கீழே செஸ்ட்டு நிப்பிளுக்கும் கழுத்துக்கும் நடுவில் வரும். ஸோ இந்த நெக் இருக்கா, நிப்பிளிங்க இருக்கா, இது நடுவில் வரும். வந்தால் தான் அப்பர் போஸ்ட் ஃபார்ம் வருதுங்களா? அப்படி வரல அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன கீழே மேலே அப்படி பெஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணி குத்தி வச்சுக்கலாம். இல்லைன்னா பெஞ்சை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ண பாருங்க. நீங்கள் வந்து செஸ்ட்டு க்ளோஸாக கொண்டு வாங்க, வேகமாக வந்து அடிக்காதீங்க. க்ளோஸாக வந்து ஸ்ட்ரைட். இதுவும் 15, 12, 10 ஒரு 3 செட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ். இன்க்ளைன் வந்து இந்த பொசிஷன் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே கூட வைக்கலாம். நீங்கள் ஒரு பாயிண்ட் கீழே வைக்கலாம், கொஞ்சம் மேலே இருக்கலாம். பொசிஷன் பார்த்துங்க. அதே தான் செஸ்ட்டு நேராக வச்சுட்டு அப். அதே தான் செஸ்ட்டு நேராக போனால் கேபிட்டல் ஏ மாதிரி. இது வந்து 4வது எக்ஸசைஸ் செஸ்ட்டுனால ரொம்ப கவுண்ட் போகாது. வெயிட் பார்த்து போடுங்க. 15, 12, 10 கவுண்ட் இறக்க வெயிட் எது. ஓகே, நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது போட்டுருங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப கொஞ்சம் மேஜர் கிளாஸ், பேலன்ஸ் கிடைக்காது கேபிள்னால. இது நமக்கு என்ன மிஸ்டேக் நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் முடியல நின்றுட்டு பாருங்க. இந்த பம்ப் பண்ணும்போது கைக்கு முன்னாடி போவோம், பின்னாடி போவோம். பிகினிங்னால ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் வெயிட் கம்மியாக போட்டு ஸ்லோவாக எல்போ ஹோல்ட் பண்ணி காது கிட்ட அப்படி கொண்டு வாங்க. பம்ப் பண்ணுங்க. காது கிட்ட வரும், சிரிப்பு ஓப்பன். எல்போ முன்னாடி பின்னாடி ஆடாமல் கரெக்டாக காது கிட்ட. இது வந்து கான்சன்ட்ரேஷன் மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணினா செம்ம ரிசல்ட் இருக்கும். பை வந்து லென்த் ஆகும், லென்த்து கிடைக்கல பை அந்த மாதிரி. நெக்ஸ்ட் போகலாம். இப்போ அந்த கிராஸ் கேபிள் வந்து ரொம்ப வெயிட் போகலன்னா கவுண்ட் பார்த்துங்க. 15, 12, 10 இல்லை 10, 10 3 செட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்க்ளைன் டம்பிள் ஹேமர். ஓகேங்களா? கால் முன்னாடி வச்சுங்க. ஏன்னா நம்ம தூக்கும் போது தைஸ் இடிக்கும். ஸோ முன்னாடி வச்சுட்டு இப்படி படுத்துங்க. படுக்கும்போது நம்ம என்ன மேஜராக இருக்கிற மிஸ்டேக் என்ன, கை பின்னாடி போயிடும். அப்படி போகக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி கொண்டு சொல்கிறேன். தலையை வந்து நீங்கள் சப்போர்ட்டாக பண்ணலாம், போக செய்யலாம். சரிங்களா? கை ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க, கரெக்டாக போக பண்ணுங்க. எல்போவும் ஃபுல்லாக லாக் பண்ணாதீங்க. அப் பண்ணிவிட்டு டவுன் பண்ணும்போது ஃபுல் இப்படி லாக் பண்ணாதீங்க. நார்மலாக இல்லைங்க டைட்டில். கொஞ்சம் எல்போ போயிட்டு 1 தலையை தூக்கிட்டு லைட்டாக பாருங்க பொசிஷன். இந்த பொசிஷன் பண்ணாலே போதும், பை நல்லா ஃபார்ம் ஆகும். எல்போ மட்டும் கீழே இருக்கும்போது லாக் பண்ணாதீங்க. லாக் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்க. இதுவும் கொஞ்சம் மேஜர் கிளாஸ் தான். இது எப்படியும் பாருங்க, கவுண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இன்க்ளைன் பெஞ்சில் நீங்கள் வந்து பீச் சர்க்கிள் பண்ண போறீங்க. கை சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி சப்போஸ் இந்த பெஞ்ச் கிடைக்கலன்னா பீச் சர்க்கிள் மிஷின் இருக்கும் டேபிளில், அதில் கூட நீங்கள் தம்பிள் வச்சு பண்ணலாம். ஸோ இந்த பொசிஷனில் வச்சுங்க. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் வச்சுருக்கேன். ரைட் ஹேண்டுக்கு லெஃப்ட் லெக் முன்னாடி போகும், ரைட் ஹேண்டுக்கு லெஃப்ட் லெக் முன்னாடி போகும், ரைட் லெக் பின்னாடி போகும். ரைட் ஹேண்ட் பாருங்க உட்காந்துட்டு ஃபுல் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப வேகமாக இருக்கீங்கன்னா எல்போ சப்போர்ட் பண்ணி ஷோல்டர் மேலே போய்க்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக கிராஜுவலாக இருக்குது. அவ்வளோதான். இந்த கேப் வச்சுங்க. இப்போ இது பண்ணும்போது டம்பிள் ரொட்டேட் தான் ஆகும். அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ரைட் சைடில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நேராக தூக்குங்க. நல்லா கரெக்டாக பண்ணிங்கன்னா செம்மையாக போகும். அதே தான் லெஃப்ட் ஹேண்டு பண்ணும்போது ரைட் லெக் முன்னாடி, லெஃப்ட் லெக் பின்னாடி. ஓகேங்களா? இது வந்து பிக்சர். இப்போ இதுலேயே வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம ஹேமர் பண்ண போகிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த நீ இருக்குல்ல,
நீக்கு பக்கத்தில் தொட ஆரம்பிக்குதுல அந்த இடத்துல எல்போக்கு மேலே, இந்த எல்போக்கு மேலே இந்த இடத்த அந்த நீக்கு பக்கத்தில் வைங்க. வச்சுட்டு இந்த ஷூ இருக்குல்ல, ஷூ மார்க் பண்ணிக்கணும். ஷூலேருந்து ஆப்போசிட் செஸ்ட்டுக்கு வரும், கை வச்சுக்கிட்டு பாருங்க. இது பண்ணும்போது ஷோல்டர் மேலே கீழே ஆட்டக்கூடாது, பாடி ஷேக் ஆகக்கூடாது. ஷூ கிட்ட போனால் கரெக்டாக ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதாங்க. நீங்கள் பொசிஷன் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்தாலே, நீங்கள் கம்மி வெயிட் போட்டு ரெப்பிடேஷன் ஸ்லோவாக பண்ணாலே செம்ம ஃபார்ம் ஆகும் பைசப்ஸ். கரெக்டாக பண்ணுங்க, நல்ல ஃபீல் இருக்கும். அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்டும். கால்கிட்ட போங்க, திரும்பி செஸ்ட், ஆப்போசிட் செஸ்ட். ஓகேவா? ஸோ இதுவும் அதே தான். இது கொஞ்சம் வெயிட் போகணும்னு நினைக்கிறேன். லைட் வெயிட்டாக போடுங்க. 15, 12, 10 போடுங்க. முடிஞ்சால் வெயிட் எடுத்துங்க, இல்லை அதே வெயிட்டில் கூட போடுங்க. இது முடிச்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.